இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. ஜென்மம் பல தாண்டி உன்னோடு வாழ வேண்டுமே மரணம் தன்னை வென்று தினம் காதல் செய்யவா நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா எந்தன் நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே தந்தவளே நானே நாகம் நானே. என்னம்மா இந்த ரூம்ல பாம்பு இருக்குதா பாருங்க. நான் எங்க போனாலும் எனக்கு தோல்வியே கிடைக்குது. எனக்கு இந்த வீட்ல என்னதான் ரகசியம் இருக்குன்னு பாத்துடலான்னு வந்தேன். கொஞ்சம் லேட்டா அர்ஜுனோட அம்மாவும் பாட்டியும் வந்திருந்தா அந்த ரூம்குள்ள என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருப்பேன்ல. எனக்கே இப்படியெல்லாம் ஆகுது. தண்ணில இருந்து வெளியே வந்த மீன் தான் உயிரை காப்பாத்திக்க துடி துடிக்கிற மாதிரி எதுக்காக இப்போ என்னோட உயிர் துடி துடிக்குது? என்னோட உள் மனசு நான் யாரையோ இழக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த தவிப்புக்கு என்ன காரணம்? இந்த அவஸ்தைக்கு என்ன காரணம்? சித்தி சித்தி எனக்கு உதவி செய்யுங்க. சொல்ல அமிர்தா, உன்னோட தவிப்பு என்னன்னு எனக்கு புரியுது. எனக்கு எப்படி எல்லாம் ஆகுது சித்தி? இத்தனை நாள் உங்க அப்பா அம்மாவோட தேகம் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்தது அமிர்தா. இத்தனை நாளானா இப்போ இல்லையா சித்தி? இல்ல அமிர்தா, இப்போ அது இடம் மாறுற மாதிரி இருக்கு. என்ன சொல்றீங்க சித்தி? அப்படின்னா என் அப்பா அம்மாவோட தேகம் இப்போ எங்க இருக்குன்னு சொல்லுங்க சித்தி. ஆவேசப்படாத அமிர்தா. அந்த துஷ்ட மந்திரவாதிய கட்டி போடுறதுக்கு என்கிட்ட இருந்த எல்லா சக்திகளையும் நான் இழந்துட்டேன். அதனால இப்போ உங்க அப்பா அம்மாவோட தேகம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க என்னால முடியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு. என்னால இவ்வளவு மட்டும்தான் சொல்ல முடியும். சீக்கிரம் உங்க அப்பா அம்மாவோட தேகம் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடி. இல்லன்னா நிரந்தரமா நீ அவங்களை விட்டு பிரியற சூழ்நிலை ஏற்படலாம். சரி சித்தி, அந்த பரமேஸ்வரனோட ஆசீர்வாதம் என்கிட்ட இருக்கு. எனக்கு உதவி செய்யறதுக்காக அவர் ஒரு குருவை இங்க அனுப்பி இருக்காரு. நான் உடனே அவரை போய் பாக்குறேன். சரி அமிர்தா, எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். ஓ ஓஹோ, உனக்கு சின்னம்மா வேற இருக்காங்களா? அது சரி அது சரி. பாம்புகளுக்கு கூட இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு இப்பதான் எனக்கே தெரியுது. இல்ல, இந்த காலத்துல வைஃபை அது இதுன்னு ஏதேதோ புது புது டெக்னாலஜி வருது. ஆனா ஓன் டெக்னாலஜி முன்னாடி அதெல்லாம் சுருட்டி தூக்கி போட்டுறலாம் போல் இருக்க. சரி, இதுக்கு புஸ் புஸ் டெக்னாலஜின்னு பேர் வச்சிடலாமா? இத நீ ஒரு பிசினஸாவே மாத்திக்கலாம். நல்ல வருமானம் வரும். டேய், உன் விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல.
உன் வேலை எதுவோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. உன்ன மாதிரி கேவலமானவன அன்னைக்கு சாகடிச்சிருக்கணும். இந்த வீட்டுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் தான் போனா போட்டோன்னு விட்டுட்டேன். அதிகமா வாயாடினேன்னு வை, என் உண்மையான சுரூபத்தை காட்டிடுவேன். ஜாக்கிரதை. என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீ மட்டும் எதுக்கு எனக்கு தொந்தரவு கொடுக்கற? உயிர் மேல ஆசை இருந்தா ஒழுங்கு மரியாதையா இரு. அப்படி இல்லன்னா போன உயிரை திரும்ப வாங்க முடியாது. இல்ல, இவ பயமுறுத்துறான்னு சும்மா இருந்தா சரிப்பட்டு வராது. ஏதாவது பண்ணி இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி ஆகணும். ஆனா எனக்கும் எதுவும் ஆகக்கூடாது. அப்படி ஒரு சேஃப் கேம் தான் விளையாடணும். வழி பண்றேன். கருணா, இந்த பாம்புகளை எங்கேயாவது தூரமா கொண்டு போய் ஒரு துண்டு கூட விட்டு வைக்காம எரிச்சிடுறா. அதுக்கப்புறம் அந்த சாம்பலை கொண்டு போய் ஏதாவது ஆத்துலயோ குளத்துலயோ போட்டிருப்பா. சரிங்க பாட்டி, நீங்க சொன்ன மாதிரியே பண்றேன். எனக்கு தெரியும், இந்த பாம்புகளோட தேகம் நம்ம வீட்டுக்குள்ள வரதுக்கு நம்ம வீட்டுல உள்ளவங்க தான் காரணம். அது யாருன்னு கூடிய சீக்கிரம் நானே கண்டுபிடிக்கிறேன். நம்ம வீட்டுக்குள்ள இந்த பாம்புகளை கொண்டு வந்து வச்சது யாரா இருந்தாலும் சரி, என் மகனா இருக்கட்டும் இல்ல பேரனா இருக்கட்டும், அவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவேன். ஹரஹர மகாதேவா. நாகேந்திரஹாராய த்ரிலோச்சனாய பஸ்மாங்கராகாய மகேஸ்வராய நித்யாய சுத்தாய திகம்பராய தஸ்மை நகாராய நமः சிவாய. சுவாமிகளே, நீங்க யாரு? இந்த நேரத்துல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? பரமேஸ்வரனுடைய சேவகன். ஆண்டவனோட உத்தரவை தலைவணங்கி ஏத்துக்கிறவன். அவன் என்ன அனுப்பி வச்சான், நானும் வந்துட்டேன். இவர் சக்தி வாய்ந்த மனிதராச்சு. இவர் தானே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருன்னா இது முக்கியமான விஷயமா தான் இருக்கணும். இவர் காலில் கையில் விழுந்தாவது அந்த பாம்புக்கு உயிர் வர மாதிரி பண்ணிடணும். நாகமணி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். வணக்கம் சாமி, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்க. எனக்கு இவரை தெரியும். ஆமாங்க அத்தை, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. பிக்ஷைக்காக வந்திருந்தாரு. உள்ள வாங்க சுவாமி. வாங்கன்னு சொன்னா நான் வரமாட்டேன், போங்கன்னு சொன்னாலும் போக மாட்டேன். அந்த பரமேஸ்வரனுடைய உத்தரவுப்படி, அவன் விருப்பப்படி அவன் சொல்ற சேவையை செய்யறவன் நான். இங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதுன்னு அறிகுறி தெரிஞ்சுது, அதனால வந்தேன். எல்லாருமா சேர்ந்து இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் இந்த வீட்டுக்கு வழக்கமாயிடுச்சா? பாவத்தை அஸ்திவாரமா வச்சு கட்டின இந்த அரண்மனை
எத்தனை நாளைக்கு நிக்கும்னு நம்புறீங்க? சுவாமிகளே, அது அது இந்த வீட்ல பாம்பு இருக்கு சுவாமிகளே. ஆச்சரியம், பரம ஆச்சரியம். இப்படிப்பட்ட பாம்புகளை நானே இதுவரைக்கும் பார்த்ததில்லை. இது உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கணும் போது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பலமான காரணம் நிச்சயம் இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த பாம்புகளோட தேகம் உங்க வீட்டுக்குள்ள எப்படி வரும் சொல்லுங்க? திருநாம பேன நாச்சல தே தே நவீனா. எந்த ஒரு காரணமும் இல்லாம ஒரு புல்லோ இலையோ கூட இந்த பிரபஞ்சத்தில் அசையாது. அப்படி இருக்கும்போது உயிரை விட்ட இந்த சர்ப்பங்களோட தேகம் எப்படி உங்க வீட்டுக்குள்ள வந்தது? பாருங்க சுவாமிகளே, இந்த பாம்புங்க எந்த காரணத்துக்காக இங்க வந்திருந்தாலும் சரி, ஆனா இதுங்க எங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நிம்மதியே இல்ல. இதுங்களை எரிச்சிட்டா எல்லாம் சரியாயிடும் இல்லையா? அதனாலதான் கர்ணா, போ, இதுங்களை எரிச்சிட்டு வந்துடு. வேண்டான்னு சொல்றேன்ல, மறுபடியும் தவறுகளை செஞ்சு பாவத்துல மூழ்கி போயிடாதீங்க. இந்த பாம்புகளை எப்பவும் நீங்க எரிக்க கூடாது. நீங்க என்ன சொல்றீங்க சுவாமி? இப்ப நீங்க இதை எரிச்சிட்டா எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. இன்னும் புது பிரச்சனைகள் ஆரம்பமாகும். அதுவும் இல்லாம இந்த பாம்புங்க மத்த பாம்புங்க மாதிரி கிடையாது. ரொம்ப விசேஷமான பாம்புகள் மாதிரி தெரியுது. செத்து எத்தனையோ வருஷங்களாயிருந்தாலும் இதுக்குள்ள இருக்கிற சக்திகள் இன்னும் குறையவே இல்லை. பாத்தீங்களா? ஏதோ விசேஷ சக்திகள் உள்ள பாம்பு இது. சந்தர்ப்ப சூழ்நிலையால உயிரை விட்டிருக்கு. ஆமா சுவாமி, இந்த 2 பாம்பும் செத்துப்போன பாம்பு தான். ஆனா இன்னொரு பாம்பு எங்க வீட்டையே சுத்தி சுத்தி வருது. இந்த தேகங்களை தேடிக்கிட்டு தான் இன்னொரு பாம்பு இந்த வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிருக்கு. என்ன சுவாமி நீங்க இப்படி சொல்றீங்க? அது எங்க வீட்ல எங்க அர்ஜுனுக்கு சர்வதோஷம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த வீட்டுக்கு ஆபத்து இருக்குன்னு அத்தை ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது செத்து போன இந்த பாம்புங்களோட தேகத்தை எங்க வீட்டுல நாங்க எப்படி வச்சிருக்க முடியும்? நீங்க எல்லாம் தெரிஞ்சவரு, உங்க ஞான திருஷ்டியில எல்லாம் புரிஞ்சிருக்கோம் இல்லையா? தயவு செஞ்சு இந்த பாம்புங்களை எரிக்க எங்களுக்கு அனுமதி கொடுங்க. ஆமா சுவாமி, இந்த பாம்புங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் அம்மா பயத்துல தான் இருப்பாங்க, தேவையில்லாம கவலைப்படுவாங்க. அதனால இந்த பாம்புகளை
வெளியே அனுப்புறது தான் நல்லது. அண்ணா, சுவாமிகள் இவ்வளவு சொல்றாருன்னா அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும்ல. இப்ப என்ன பண்றது நீங்களே தெளிவா சொல்லுங்க சாமி. நாங்க அதை அப்படியே செய்யறோம். கோவத்துக்கு ஆளாயிடுவீங்க. கெடுதலை நீங்களே ஏற்படுத்திப்பீங்க. இப்ப இந்த பாம்புகளை நீங்க எரிச்சிட்டா அப்புறம் உங்க மனசுக்கு நிம்மதிங்கிறதே இருக்காது. அது மட்டும் இல்ல, பாம்புடைய கோபம் 12 வருஷம் இருக்குன்னு சொல்ற மாதிரி இந்த பாம்புகளை எரிச்ச பாவம் தலைமுறை தலைமுறையா உங்களை சபிச்சுக்கிட்டே இருக்கும். காரணம் இல்லாம இதுங்களோட தேகத்தை அழிச்ச பாவத்துக்கு நீங்க எல்லாம் ஆளாயிடுவீங்க. ஐயோ கடவுளே, என்னப்பா இதெல்லாம்? சுவாமி, எங்களுக்கு இப்ப நீங்க தான் ஒரு வழியை காட்டணும். சுவாமி, என் பேரனுக்கு சர்ப்ப தோஷம் இருக்கு. அதுக்கு பரிகாரம் பண்ண நாளைக்கு நாங்க எல்லாம் குடும்பத்தோட கோயிலுக்கு போறோம். இந்த பாம்புகளை என்ன பண்ணணும்னு தயவு செஞ்சு நீங்களே சொல்லுங்க. நாளைக்கு எப்படியும் சர்ப்பதோஷ நிவர்த்திக்காக நீங்க கோயிலுக்கு போறீங்கல்ல? ஆமா சுவாமி, இங்கிருந்து 100 மைல் தூரத்துல காவிரி கரையோரம் இருக்கிற நாகேஸ்வர கோயிலுக்கு போறோம். நாளைக்கு நீங்க போக போற இடம் ரொம்ப புனிதமான இடம். கூடவே சாட்சாத் பரமேஸ்வரன் சுப்பிரமணிய சுவாமிகளோட புனிதமான சன்னதியும் அங்கே இருக்கு. அது மட்டும் இல்ல, சாப விமோசனத்துக்கு பேர் போன இடம் அது. இந்த 2 தேகங்களையும் அங்க கொண்டு போங்க, அந்த மகா சன்னிதானத்துல வைங்க. அதுக்கு மேல நடக்கிறத அந்த பரமேஸ்வரனே பார்த்துப்பான். எந்த காரணத்தை கொண்டும் இந்த தேகங்களை அழிக்கிறதாகட்டும் எரிக்கிறதாகட்டும் கூடாது. அந்த மகா சன்னதியில இருக்கிற அரளி மரத்துக்கு கீழே, இல்ல ஒரு வாழை மரத்துக்கு கீழே, இல்ல ஒரு அரச மரத்துக்கு கீழே, ஏதாவது ஒரு நல்ல மரத்துக்கு கீழே வச்சிட்டு வாங்க. அதுக்கு மேல நடக்கிறத அந்த ஈஸ்வரன் பார்த்துப்பான். எந்த காரணத்துக்காகவும் இந்த தேகங்கள் அழியவே கூடாதும்மா. ஒருவேளை என் பேச்சை மீறி இதை நீங்க எரிச்சீங்கன்னா அதோட விளைவுகள் பயங்கர கோரமா இருக்கும். இந்த தேகங்கள் இந்த வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்திருக்குன்னா அதுக்கு ஏதோ ஒரு மகா காரணம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த தேகங்களை நாங்க எங்க வைக்கணும் சுவாமி? பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணுங்க. நாளைக்கு காலையில நீங்க எல்லாம் கிளம்பும் போது இந்த தேகங்களை கொண்டு போய் நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க. நீங்க சொன்ன மாதிரியே செய்யறோம் சுவாமி. மொத்தத்துல இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கிற பிரச்சனை எல்லாம் நிவர்த்தியான அதுவே போதும். நிச்சயமா நல்லதுதான் நடக்கும் தாயே. இனி எதை பத்தியும் கவலை வேண்டாம். நான் மறுபடியும் உங்களை எச்சரிக்கிறேன், எந்த காரணம் கொண்டும் இதுங்களை எரிச்சிடாதீங்க. ஓம் நம சிவாய. சம்போ ஹர ஹர மகாதேவா. கர்ணா வா.
சுவாமிகள் எதுக்கு திடீர்னு வீட்டுக்கு வந்தாரா? எதுக்கு இதையெல்லாம் சொல்லிட்டு போறாரு? இதுல ஒண்ணு நாகராணியோட தேகம் நான் தான் கொண்டு வந்தேன். அப்பனா இன்னொரு தேகம் யாருடையத? நாகராஜனோட தேகத்தை எங்க கையால நாங்க தானே எரிச்சோம். அப்படின்னாலும் இந்த 2 தேகங்களும் எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கோம்? அண்ணன் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கானா? அண்ணனை நம்பவே முடியாத. அவன் எனக்கு தெரியாம ஏதோ பண்றான் போல இருக்க. என்னது எல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கே. திடீர்னு சுவாமிகள் வந்து என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டாரு. இது ஏதாவது ருத்ரனுடைய வேலையா இருக்குமோ? அவனை நம்பவே முடியாது. நாகராஜன் தேகத்தை என் கையால நான் தானே எரிச்சேன். நாகராணி என்னானா 2 தேகம் எப்படி வந்திருக்கும்? என்ன வேணா ஆகட்டும். நாகமணி என்கிட்ட இருக்கிற வரைக்கும் எந்த பாம்பாலையும் என்னை எதுவும் செய்ய முடியாது. நான் கொண்டு வந்தது ஒரு பாம்போட தேகம் தானே. இன்னொன்னு எப்படி வந்துச்சு? இது என்ன மிராக்கலா இல்ல அதிசயமா? இந்த சுவாமிஜி வேற திடீர்னு வந்து என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன நடக்குதுன்னு புரியலையே. இது வரைக்கும் என்னால எந்த பாம்புக்கும் எந்த ஆபத்தும் வந்ததே இல்லை. ஆனா இந்த பிரச்சனையில என் விஷயத்துல ஏன் இப்படி நடக்குது? இந்த வீட்டுல என்னதான் நடக்குது?